வாழ்க வளமுடன். சுவாமிஜி, மனிதன் இன்ப துன்பங்களில் இருந்து எப்பொழுது விடுதலை பெறுகிறான்? இதற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பதில்: எல்லா உயிர்களுக்கும் எல்லா வகையான துன்பத்திலிருந்தும் விடுபட இயற்கை ஒழுங்கமைப்பால் அமைந்துள்ள ஒரு நல்வரம் தான் இறப்பு. மரணம்தான் ஜீவ இன இன்ப துன்ப கடலை தாண்டும் உயர் நிகழ்ச்சி. நம்மை யாரும் காப்பாற்றிக் கொண்டிருக்கவில்லை. எல்லோரும் பிறந்தோம், வாழ்கின்றோம், இறப்போம். இதற்கிடையே உற்றார், உறவினர், நண்பர்கள் என்ற முறையில் சந்திப்புகள் நிகழ்கின்றன. நாம் கனவு காணும் பொழுது அதில் காணும் காட்சிகள் உண்மையானதாக நடப்பவையாக தோன்றும். ஆனால் வீழ்த்த பின்பு என்னாகும்? அதுபோன்றே நம் வாழ்வை நிரந்தரமானதாக நினைத்து புலனளவில் அறிவில் கட்டுப்பட்டு செயல்புரியும் போது பல நிகழ்ச்சிகள் தொடர்பாக உருவாகின்றன. பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலையை யூகித்து உணர்ந்தால் உலக வாழ்க்கையில் நாம் உருவாக்கி கொள்ளும் கருத்துக்கள் எல்லாம் கனவில் நடந்த நிகழ்ச்சிகள் போல் வலுவற்று போகும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த கேள்வி பதில நம்ம சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். மகரிஷி இறப்பு தான் இன்ப துன்பத்திலிருந்து விடுதலை பெறுறதுக்கு ஒரு வழின்னு சொல்றதா நினைக்காதீங்க. ஏன்னா இறப்பு என்பது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அது ஒரு நல்ல வரம். சரிங்களா? நிறைய அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 வயசுக்கு மேல நிறைய பேர் வாழ்ந்து அவங்க உடல்ல உயிர் பிரியாம கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால இறப்பு என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக எல்லாரையும் சாக சொல்லலை. ஆனா இருக்கிற போது நல்லபடியா வாழணும் அப்படின்றது தான் மகரிஷி சொல்றாங்க. அதாவது இந்த பிறப்பு இறப்பு தொடர் நிகழ்ச்சியில நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஒரு சிறிய பகுதி தான். அதை உணர்ந்து கொண்டு நம்ம பிறருக்கு துன்பம் அளிக்காமல் முடிந்தவரை பிறருக்கு இன்பம் நன்மையை செய்து நாமும் நல்லது செஞ்சு மற்றவங்களும் நல்லபடியா வச்சிருந்து நம்ம நல்லபடியா வாழணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இறப்பு என்ற நிகழ்ச்சி வரும்போது அதையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கனவு காண்றோம் இல்லையா? இப்போ கனவுல என்ன சொல்றாங்கன்னா, அது உண்மை போலதான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனா நம்ம முழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் கனவு அப்படின்னு மறந்துடும். அதே மாதிரி இந்த வாழ்க்கையே ஒரு கனவு மாதிரி தான் அப்படின்றத உணர்ந்து இதுல போய் நம்ம நான் பெரியவன் நீ பெரியவன் சண்டை போட்டுறது இல்லாம என்ன நம்ம நல்ல விஷயத்தை செய்ய முடியுமோ செய்வோம். பிறருக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்க முடியுமோ இருப்போம். திருவள்ளுவரும் இதை சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் உறங்குவது போல் சாக்காடு, உறங்கி விழுப்பது போல் பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இறப்பு என்பது என்னன்னா, நைட்டு நம்ம தூங்க போறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் தூக்கம் என்பதும் இறப்பு என்பதும் ஓரளவுக்கு ஒண்ணுதான். ஸோ நம்ம தூங்கி எந்திரிக்கிற மாதிரி மறுபடியும் மறுபிறப்பு வரும் அப்படின்றத திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க, பல மகான்களும் சொல்லியிருக்காங்க. அதனால இதுல மிகப்பெரிய நல்ல விஷயம் இருக்கு. இன்ப துன்பத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்கு பதிலாக வாழும் போதே நல்ல விஷயங்களை செய்து நாமும் நல்லபடியாக இருப்போம், மற்றவர்களையும் நல்லபடியாக வாழ வைப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுவாமிஜி, இன்பத்தை உணர்வது எது? உடலா, உயிரா, மனமா? பதில்: உயிர்தான் மனம் என்ற மலர்ச்சியில் இன்பத்தை உணர்கிறது. அதற்கு புலன்கள் உதவியாக இருக்கின்றன. புலன்களின் வழியாக ஏற்படும் உயிரின் காந்த தன்மாற்றமே இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக அமைகின்றன. எல்லா உயிர்களிலும் பெருக்கம், இருப்பு மற்றும் செலவு என்ற வகையிலேயே உயிர் சக்தி இயங்குகிறது. உடலிலே இருக்கக்கூடிய உயிரின் இருப்பு அதிகமாகி அந்த கூடுதலான இருப்பு புலன் வழியாக செலவாகும். அந்த செலவு உடலுக்கும் உயிருக்கும் பொருத்தமான நிகழ்ச்சியாக அமைந்தால் இன்பமாக உணரப்படுகிறது. உயிர் சக்தியின் குறைந்தபட்ச இருப்பை அச்செலவு தாண்டும் பொழுது துன்பம் தோன்றுகிறது. உடலை கருவியாக கொண்டு புலன் வழியே தன் அலைகளால் உயிரே செலவாகி இன்ப துன்பத்தை உணர்கிறது. மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஜீவகாந்த சக்தின்னு ஒண்ணு உடம்புல இருக்கு. அந்த ஜீவகாந்த சக்தி தான் உயிர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உயிரின் படர்க்கை நிலையை மனம்னு சொல்லியிருக்காங்க. மனம் அப்படின்னாலே காந்த அலைகள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த காந்த அலைகளுக்கு மூலமாக இருப்பது அந்த ஜீவகாந்த சக்தி. அந்த ஜீவகாந்த சக்தி உடலிலே இருக்கிறது. அந்த ஜீவகாந்த சக்தியின் வரவும் செலவும் சமமாக இருந்ததுனால் அமைதி. அது வரவு அதிகமாக செலவு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்பம். செலவு அதிகமாகவும் வரவு குறைவாகவும் இருந்துச்சுன்னா அது துன்பம்.
இப்போ செலவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, வரவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்து செலவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேரின்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில், செக் பண்ணி பாருங்கள். அப்போ உயிர் தான் வந்து நம்ம உடல் மனதின் வழியாக ஐம்புலன்களில் உள்ள கருவிகள் மூலமாக இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த பதிலிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுவாமிஜி, இன்றைய மனித வாழ்வின் சிக்கல்களுக்கும் துன்பத்திற்கும் முந்தைய செயல்களின் விளைவுகளே காரணம் என்றால் சாதாரண மனிதன் ஒத்துக்கொள்ள மாட்டான். அவனுக்கு இதை எப்படி விளங்க வைப்பது? வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பதில்: சினவயப்பட்ட ஒருவன் தன் மனைவியை காலால் ஓங்கி உதைத்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். உதைப்பட்ட அவள் வலியால் துடிக்கிறாள். அந்த வலியை, துன்பத்தை உணர்த்துவது அந்த உயிரில் விளங்குகின்ற இறைவன்தானே. என்னை உதைத்த உன் காலில் கருநாகம் தீண்ட அந்த உயிரின் துன்ப சாபம் அலையாக அவள் கருமயத்திலிருந்து ஓலமிடுகிறது. இந்த துன்ப அலை சாப அலையாக மாறி உதைத்தவன் கருமையத்தில் வினை பதிவாகிறது. சாபமிட்டவர் கருமையத்திலும் மீண்டும் பிரதிபலிக்கிறது. அத்தோடு ஒரு கருநாகத்தின் கருமையத்திலும் பதிவாகிறது. வினை விளைவாகும் காலம் இடம் கனிந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்று உதைத்தவன் இருட்டில் நடந்து செல்கின்றான். அவன் கால் வைத்த இடத்தில் அப்பதிவை பெற்ற கருநாகம் அது தன் வினையை முடிக்க அவன் காலில் கடிக்கிறது. அவன் வலியால் அலறி துடிக்கிறான். மனிதன் எப்போதும் எல்லோருக்கும் கெட்டவனாக இருப்பதில்லையே. அதே மனிதன் ஒரு காலத்தில் செய்த நன்மையால் நெகிழ்ச்சியுற்ற ஒருவர், நீ மகராசனாக இருக்கணும், உனக்கு வாழ்க்கையில் ஒரு குறையும் வரக்கூடாது என்ற வாழ்த்துதலை பெற்ற பதிவும் அவன் கருமையத்தில் இருக்கிறது. எப்படி கருநாகத்திற்கு அந்த சாப அலை பதிவானதோ அதே போன்ற இவருக்கு குறை வரக்கூடாது, வந்தால் தீர்க்க வேண்டும் என்ற பதிவை பெற்ற ஒரு பச்சிலை மருத்துவர் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார். பாம்பு கடிப்பட்டவருக்கு உடனே வைத்தியம் செய்து அவரை குணப்படுத்துகிறார். இறைவனே மனிதனாக வந்துள்ளான் என்பதை இங்குதான் மனிதன் உணர்ந்து கொள்கின்றான். கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க என்று வாய்விட்டு சொல்கிறான். இவ்வாறு தீமையான ஒரு செயலின் விளைவு அந்த துன்பத்தை துடைத்த இப்படி வாழ்க்கையை இன்ப துன்பமாக விளைந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க வளமுடன். இதுல இருந்து நம்ம நிறைய விஷயத்த நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்கள் வெறும் தீமையை மட்டும் செய்வதில்லை, நன்மையை மட்டுமே செய்வதில்லை, ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. அதனால தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்ததனால் வரக்கூடிய கஷ்டங்களும், அதே நபர்கள் நன்மை செய்திருந்தால், ஒருவேளை வந்து நன்மை நிறைய செஞ்சிருந்தாருன்னா அந்த தீமையை எளிதில் விலக்கி கொள்ள, அந்த துன்பத்தை எளிதில் விலக்கி கொள்வதற்கான சூழ்நிலையும் உருவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் என்ன சொல்றாங்க, இப்ப நிறைய ஊழல் பண்றவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னதானம் பண்றேன், சில இலவச நலத்திட்ட உதவிகள்லாம் பண்றேன் அப்படி இப்படின்னு அதையும் சேர்த்து செஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பண்றது தப்பு, இதனால நம்மளுக்கு ஒரு துன்பம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் அந்த துன்பம் வரும்போது நான் இந்த நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு செயலுடைய விளைவும் வரணும் இல்லையா அவங்களுக்கு. அதனால ரெண்டுமே சேர்ந்து தான் செய்வாங்க. முழுக்க முழுக்க ஒருத்தர் துன்பத்தையே செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு கஷ்டங்கள் வந்து அதிகமாக வரும். இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாவது அவங்களுடைய பிள்ளைங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ அந்த துன்பம் வந்து மிகவும் அதிகமாக வரும் அப்படின்றதுலாம் நம்ம, இது ஒரு கற்பனை இல்லை, ஆனால் இது நிறைய பேர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் நபர்களையும் சந்திக்கலாம். அதனால் எந்த அளவுக்கு நம்ம நல்ல விஷயங்களை அதிகமாகவும் தீய விஷயங்களை குறைவாகவும் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா? வாழ்க வளமுடன். சுவாமிஜி, நல்லவர்களுக்கு துன்பம் ஏற்படுவது ஏன்? மகர்ஷியின் பதில்: பரிணாம தொடர்ச்சியான மனிதகுலம் கூட்டமைப்பில்தான் வாழ முடியும். ஒரு நாளைக்கு நாம் உண்ணுகின்ற உணவில் எத்தனையோ பேருடைய எண்ணம், உழைக்கும் போது உடலில் துன்பத்தால் ஏற்படும் வருத்த அலைகள், இவை அனைத்தும் சேர்ந்து வினைப்பதிவுகளோடு தான் பெறுகிறோம். சமுதாயத்தில் ஏற்படும் வினைப்பதிவுகளை நாம் ஒவ்வொரு நாளும் பங்கிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அது செயலுக்கு வராது இருக்க இதுவரை என்னென்ன முயற்சிகள் எடுத்தோம்?
அதை சமன் செய்து உணவை எடுத்துக் கொள்கின்ற போது அதன் பதிவுகள் எல்லாம் போய்விட வேண்டும். அந்த அளவுக்கு தன்னில் தானாகி தான் வாழ்வது என்ற நிலைக்கு மனிதன் வந்தால் அப்பதிவுகளை கூட தவிர்க்கலாம். இறைநிலை எங்கும் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறது. மனிதனின் மனதின் ஆழத்திலும் அதுவே இருக்கிறது. மனத்தால் நினைப்பது அங்கு பதிவாகிறது. அதுதான் செயல். காலத்தால் அங்கேயே விளைவு வருகிறது. அதை மாற்றிக்கொள்ள மனிதன் எப்பொழுதும் நல்லதே நினைத்து பழக வேண்டும். எந்த நேரத்திலும் பொறாமை கூடாது. ஒரு மனிதன் மற்றொருவருக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான். நினைப்பவன் கருமையத்தில் அதுவே பதிவாகி அவனை கெடுத்த பிறகுதான் அது வெளிவரும். புறப்படுகின்ற இடத்தில் எழும் தீய எண்ணம் அதுவாக அங்கேயே மாறித்தான் பிறகு பிறரை தாக்குகிறது. இந்த அளவுக்கு மக்களுக்கு அறிவறிவும் தன்மை வேண்டும். இதை வைத்துத்தான் மனிதனுக்கு மனம் கூட்டல் இதன் என்று பெயர் வைத்தார்கள். மனதின் தன்மையை உணர்ந்து அதை இதமாக வைத்துக் கொள்ள கூடியவன்தான் மனிதன். வாழ்க வளமுடன். மகரிஷி இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லவங்களா இருந்தாலும் ஏன் கஷ்டம் வருது அப்படின்றது கேள்விக்கு, நம்ம சமுதாயத்துல ஒரு கூட்டமைப்புல தான் வாழறோம். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இட்லி சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன். அந்த இட்லி அரிசி மாவு கோதுமை மாவு ரெண்டும் வேற வேற இடத்துல வேற வேற மனிதர்களால் விளைவிக்கப்பட்டது. அது எத்தனையோ மக்கள் பாடுபட்டு அறுவடை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. இந்த மாதிரி பல பேருடைய கூட்டமைப்புல தான் நம்மளுக்கு ஒரு உணவே கிடைக்குது. அதே மாதிரி தான் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு எல்லாமே அப்படிதான் கிடைக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒரு நூற்றுக்கணக்கான மக்களை கடந்துதான் வருகிறது. அப்படி வரும்போது அவங்க நடுவில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய எண்ண பதிவுகளும் அதிலே பதிந்துதான் நம்மை அடைகிறது. அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவை கையில வச்சுக்கொண்டு ஒரு சின்ன காயக்கல்ப பயிற்சியை ஒரு சிறிய அளவுல செய்துவிட்டு அந்த உணவு நம் உடலுக்கும் மனதிற்கும் இன்பத்தையே விளைவிக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, சமன் செய்யும் முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. என்ன முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சி தான் அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ இதை கண்டிப்பா செய்யணும். அதே மாதிரி நம்ம பிறருக்கு துன்பம் விளைவிக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுங்களேன், முதல்ல அது நம்ம மனசுல எழுது. அப்ப என்ன பண்ணணும், அது நம்ம உடம்புக்கு எடுத்துட்டு தான் அது வெளியில மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். அதனாலதான் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, எப்பொழுதுமே மற்றவர்களை வாழ்த்துங்கள், துன்பம் தருபவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்கள் என்று மகரிஷி அடிக்கடிக்கு சொல்லி வராங்க. எனவே நாம துன்பப்பட்டாலும் மற்றவங்க தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளும் நல்லா இருப்போம், நம்மை சுற்றி உள்ளவர்களும் நல்லபடியாக இருப்பார்கள். நமக்கு எந்த நேரமும் நல்லதையே நினைக்க அவர்களும் முயற்சி செய்வார்கள். இதை நீங்க அனுபவபூர்வமா செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு துன்பம் தருபவர்களை மனதார நினைத்து கொண்டு அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்தி கொண்டே வாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.